வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மைவேத்திரி பற்றின அடுத்தடுத்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. ஒரு சைடு மக்கள் எப்போ விட்ரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. தினமும் அவங்க விளம்பரம் பார்த்து வேலெட்டில் அவங்களுடைய பேலன்ஸ் ஆட் ஆகிட்டே வருது. ஜூன் 4 அல்லது ஜூன் 4க்கு அப்புறம் 10ஆம் தேதிக்குள்ள வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இஎம்ஐ கட்ட முடியாம ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பணம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைவேத்திரியினுடைய ஓனர் திரு சத்யானந்த் அவர் நிறைய ஹப் ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி மதுரையில ஒரு 3-4 தினத்துக்கு முன்னாடி மதுரையில ஒரு ஹப் அவர் ஓபன் பண்ணியிருக்கிறாரு. அதோடைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அது பக்கம் நம்ம ரெகுலரா ஒரு மெம்பர் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதாரணத்துக்கு ப்ரோ மெம்பர் வச்சுக்கோமே. இந்த மாதிரி ப்ரோ மெம்பர்னா அவங்க ரூபாய் கேப்சூல் கொடுப்பாங்க இல்லையா. இப்போ அதுக்கு பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட் கொடுக்க போறோம். அந்த பிளான்லயே நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு, நிறைய அப்டேட் நடந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு கம்பேக் மைவேத்திரியாடு அடுத்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அனௌன்ஸ்மெண்ட். இது மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில திடீர்னு இன்னொரு பரபரப்பான ஒரு செய்தி நமக்கு வந்தது. மைவேத்திரி நிறுவனம் நம்மளுடைய அசோக் ஸ்ரீநிதி அவர்களுக்கு ஒரு போன் பண்ணி கொலை மிரட்டல் விட்டதாக ஒரு தகவல் அந்த கொலை மிரட்டலுக்கு அவரு போலீஸ்ல போய் ஒரு கேஸும் கொடுத்து அந்த கேஸும் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது. இது சம்பந்தமா நம்ம அசோக் ஸ்ரீநிதி அவர்களையே தொலைபேசியில தொடர்பு கொண்டு என்ன நடந்துச்சு, இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய காரணத்தால் இவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது, அதை யாரு பண்ணாங்க, இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் மற்றும் மைவேத்திரியினுடைய பேக்கர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்திலாம் பலதரப்பட்ட ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. அசோக் ஸ்ரீநிதி சாருங்களா? ஆமாங்க ஆமாங்க. வணக்கம் சார். நான் விஜய் கிருத்திக்னு சொல்லிட்டு இங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். உங்க வீடியோ பாத்துருக்கேங்க, சொல்லுங்க. தேங்க்யூ சார். நம்ம நேற்று பரபரப்பா நியூஸ்ல உங்களை பத்தின, அதாவது மைவேத்திரி உங்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் விட்டதா, அது சம்பந்தமா நீங்க ஒரு கேஸ் கொடுத்திருக்கிறதா நிறைய நியூஸ் சேனல்ல கரெக்டா சாயங்காலம் ஒரு 7 மணி வாக்குல நான் 7-7:30 மணி இருக்கும் நான் நியூஸ் பார்த்தேன். நியூஸ் பார்த்த உடனே நான் ஒரு வீடியோ எடுத்து நேத்தே வீடியோ எடுத்து இன்னைக்கு காலைல பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். மேபி அந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆமாங்க, அதுதான் நான் பாத்துருந்தேங்க. கண்டிப்பா சார். இப்போ அதுதான் சம்பந்தமா ஒண்ணு பேசாம தான் உங்களை கூப்பிட்டுருந்தேன் சார். உங்களுக்கு அந்த த்ரெட்டன் பண்ணது யாரு? மைவேத்திரியுடைய ஓனர் திரு சத்யானந்தம் அவரே பண்ணியிருந்தாரா, இல்ல அவரு நிறுவனத்துல உள்ளவங்க தான் பண்ண மாதிரி தகவல் வந்துச்சுங்க? என்ன ரீசனுக்காக? நிறுவனத்துல இருக்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னாங்க, நாங்க எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் நாங்க இந்த மோசடியை வெளிக்கொண்டு வர்றதுக்கான வேலைகள் செஞ்சிருந்தோம், புகார் கொடுத்திருந்தோம், காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க, ஸ்டெப் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க விஜயராகவன், அதாவது எல்லாத்துலயும் அதாவது லாஸ் அடிச்ச விஜயராகவன் போன வருஷம் மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு மதுரையில சொத்து வாங்கி இருக்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ரிலீஸ் பண்ணிருந்தோம்னா சும்மா 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காருன்னு சொல்ல, அவரு எந்தெந்த இடத்துல வாங்கியிருக்காரு, அவரோட பட்டா என்ன, அந்த இடத்தோட பட்டா என்ன, ஈசி என்ன, ஈசியில யாரு பேர் வருதுங்கிறது முதற்கொண்டு ஒவ்வொரு இடமா 20 இடங்கள் நாங்க பட்டியலிட்டு ஈசி பட்டா போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தேர்தல் வந்துருச்சு, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர். அப்ப மாவட்ட செயலாளர்னா எங்களுக்கான இங்க வேலைகள் இருக்கும், தேர்தல் பணி இருக்கும். அதனால 1 மாசம் பக்கமா நாங்க வேலை செய்யல. அது முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் மக்கள் பணிக்கு வந்தாச்சு. இங்க நாங்க என்ன மோசடிகள் வெளிக்கொண்டு வந்திருந்தோம், இல்ல என்ன நீர்நிலைகள் பத்தி என்னென்ன பேசணுமோ அது சம்பந்தமான வேலைகள் எல்லாம் தொடரணும். இது நாங்க 250 நாள் ஆயிருச்சு மோசடிக்கு புகார் கொடுத்து. இவங்க விசாரணை ரொம்ப ஸ்லோவா நடக்குதுங்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம். இதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மைவேத்திரி ஆட்சில இருந்து எனக்கு 27ஆம் தேதி ஒரு 7:45 அந்த நேரத்துக்கு எனக்கு ஒரு கால் வருதுங்க. கால் நான் எடுத்து சாதாரணமா இப்ப நீங்க கூப்பிட்ட
ஒருத்தவங்க எடுத்து பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து த்ரெட்டன் பண்றாரு. இந்த மாதிரி மைவித்திரி மேல நீ புகார் கொடுத்தா உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முதல்ல என்னன்னா இது சரி ஒரு ஆதங்கத்துல பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். வாட்ஸ்அப்ல நீங்க வந்து போய் பார்க்கும்போதுதான் அவரு சத்யானந்த் இவங்க எல்லாம் இருக்கிறது, இவர் கடை வச்சிருக்கிறது, அந்த உரிமையாளர் நல்லா நெருக்கமா இருக்கிறது எல்லாமே வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் நாங்க இது என்னன்னா இது நம்ம லேஸ்ல எடுத்துட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இதை வந்து நாங்க வந்து டிஜிபி அளவுக்கு, அதாவது எங்க தலைவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து டிஜிபிவே சந்திச்சு, டிஜிபி ஹையஸ்ட் அபிஷியல், அதாவது போலீஸ்ல தலைமை இயக்குனர், போலீஸோட தலைமை இயக்குனர் அவரை சந்திச்சு வந்து புகார் கொடுக்குறோம். ஏடிஜிபி சார் இந்த கேஸை வந்து பாத்துக்கிட்டு இருந்த ஏடிஜிபி சார் சந்திச்சு வந்து புகார் கொடுக்குறோம். கமிஷனர் சாரை வந்து எங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சு புகார் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுக்குறாங்க. இது எல்லாம் தொடர்ந்து நடக்குது. இதுல சில பேர் வந்து கோமாளித்தனமா பேசுறாங்க, அதாவது இது வந்து இவங்களே செட்டப் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க மஹிவி சேத் வந்து கோமாளித்தனமா அதுல வந்து இது செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாங்களே எங்க ஆட்களையே வச்சு கால் பண்ண சொல்லி ரெக்கார்ட் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையா தான் இருக்கு. எந்த இடத்துக்கு ஒரு டிஜிபி, ஒரு தலைமை இயக்குனர், காவல் தலைமை இயக்குனர் கிட்ட போய் நம்ம சந்திக்கும் போது இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி கொடுக்க முடியாதுங்க. அதுவும் அவங்க வந்து சிடிஆர் ரிப்போர்ட் எடுப்பாங்க, யாரு என்னன்னு விசாரிப்பாங்க, அத்தனை டீட்டெயிலுமே வந்துடும். அப்ப நம்ம வந்து செட்டப் எல்லாம் பண்ணோம்னா இந்த கேஸ்ல வந்து எங்களுக்கு டிராபேக், எங்களுக்கு வந்து பின்னடைவாயிரும். இந்த மாதிரி செட்டப் எல்லாம் வந்து பண்ணோம்னா எங்களுக்கு பின்னடைவாயிரும். இது உறுதியா வந்தனாலதான் நாங்க தைரியமா கொண்டு போய் கமிஷனர் கிட்ட வந்து கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேர் போய் புகார் கொடுக்குறாங்க, பேட்டி கொடுக்குறோம், நம்பர் கொடுக்குறோம். அப்புறம் நீங்க நம்ம அந்த காலத்து மாதிரி இல்ல, ஏதோ ஒரு கால்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்கலாம். இன்னைக்கு வந்து என்னோட கால் ஹிஸ்டரி எடுத்துருவாங்க போலீஸ். வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என் கால் ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணுவாங்க, இந்த நேரத்துக்கு இந்த கால் வந்திருக்கா, இந்த நம்பர் வந்திருக்கா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்குதா, எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த நிறுவனத்துக்கு அந்த கால் ஹிஸ்டரி எடுத்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்களா, அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பண்ணும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். அது நாங்க அவருக்கு அப்படி தவறு பண்ணிருந்தோம்னா நாங்க பயக்கதானே செய்வோம். புகார் கொடுக்கறது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு அதை வந்து விட்டுருக்கலாம். ஆனா இது முழுக்க அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து அந்த த்ரெட்டுங்கனால நாங்க பயப்படுறதுக்கு இதுக்கு அவசியமே கிடையாதுங்க. அது சட்ட ரீதியா நாங்க எப்பவும் போல சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, கண்டிப்பா வந்து கைது செய்யப்படணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் நீங்களா, அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு கமெண்ட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது மைவித்திரியினுடைய ஒரு உறுப்பினர் அவரு வந்து என்ன பண்றாரு, ஒரு தட்டன் வந்து ஒரு கொடுத்தாருன்னு வச்சுக்கோமே, அப்போ மைவித்திரி ஓனர் மேல நம்ம எப்படி வழக்கு கொடுக்க முடியும்? இப்போ வந்து அந்த கமெண்ட்ல சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியுடைய உறுப்பினர் என்ன பண்றாரு, ஒருத்தருக்கு போன் பண்ணி கொலை மிரட்டல் பண்றாருன்னா அந்த கட்சி தலைவர் மேல கேஸ் கொடுக்க முடியாதுல்ல, யாரு த்ரெட்டன் பண்ணாங்களோ அவங்க மேலதான் கொடுக்க முடியும். ரைட்டுங்க. இப்ப அந்த நிறுவனத்திலேயே வேலை செய்யறாங்க, அந்த நிறுவனத்துல உரிமையாளர்களோட நெருக்கமா இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் தானே இது அவரு தொடர்பு இருக்குதுங்க. இப்போ நீங்க கட்சியில ஒரு கீழ்மட்ட தொண்டர் வந்து ஏதோ செஞ்சா வேறங்க, கட்சியில டாப் மோஸ்ட் லேயர் இருக்கிறவங்க, அதிகாரம் படைச்சவங்க இதை வந்து செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்க அட்மின் இருக்கிறவங்க வந்து பண்ணாங்க, அது கட்சி கெட்ட பேர் தான், உறுதியா கட்சி கெட்ட பேர் தாங்க. இப்போ ஒரு ஏதோ ஒரு வழக்கு வருது, அது வந்து கட்சியில தலைமை பொறுப்புல இருக்கிறவங்கல்ல யாராச்சும் அட்மின் லெவல்ல இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பா கட்சியை அதை வச்சுதான் வந்து அரசியலே பண்ணுவாங்க. அதாவது இந்த கட்சியவே கெடுதல்னு சொல்றது அது மாதிரிதான். இப்ப இவங்க எல்லாம் வந்து மேல லெவல்ல இருக்கிறவங்க, சத்யானந்த் கூட தான் நெருக்கமா இருக்காரு, அததான் வாட்ஸ்அப் போட்டோவா வச்சிருக்காரு, கடை வச்சிருக்காரு, எல்லாம் இவர் கூட நெருக்கமா இருக்கும் போதுனாலதான் என் நம்பர் இது, அதுவும் என்னோட பர்சனல் நம்பர் தெரியுது அப்படின்னாங்க. எங்களுக்கு எல்லாம் வெளிப்படையா இருக்கிறது பாத்தீங்கன்னா என்னோட அபிஷியல் நம்பர், அதான் வெளிப்படையா வந்து போட்டிருக்கோம். என்னோட பர்சனல் நம்பருக்கு கூப்பிட்டு இவங்க வந்து பண்றாங்க அப்படின்னா இது உறுதியா வந்து அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க தான் சொல்லி இப்ப இந்த டைம் மிரட்டி பார்ப்போம். இத்தனை நாள் வந்து எனக்கு மிரட்டல் வந்ததே இல்லை. எங்க கிட்டத்தட்ட 250 நாளா நாங்க வந்து இந்த இதுக்கு வழக்கு கொடுத்து நடந்துட்டு இருக்கு. இத்தனை நாள் நாங்க ஏதாச்சும் சொல்லியிருக்கோமா, இவங்க கூப்பிட்டு என்னை மிரட்டினாங்க, அவங்க கூப்பிட்டு என்னை மிரட்டினாங்கன்னு சொன்னதே கிடையாது. இப்ப சொல்றோம், ஆதாரங்கள் அத்தனையும் கொடுக்குறோம்னா இப்ப நடந்துச்சுன்னா அதை சொல்லதான் செய்வோம்.
அதனால இது வந்து அவங்க தலைமை சொல்லாம இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லை. இன்னொரு வகையிலைங்க சார், இப்ப என்னன்னா இப்ப அவங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நமக்கு ஜூன் 4 வருதுன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஜூன் 10 அவங்க விட்ரால் போடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நாம கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க கிட்ட கையில ஃபண்ட் இல்ல அப்படிங்கறது வந்து ஒரு வகையில நமக்கு வந்து தெரிய வருது. ஏன்னா அடுத்தடுத்து நீங்க இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வரவும் புதிய நபர்கள் உள்ள போறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். குறைஞ்சிட்டதுனால ஏற்கனவே வந்து வந்தவங்களுக்கு இப்போ அவங்க என்ன பண்ணணும், இந்த ஜூன் 4க்கு அப்புறம் அவங்க பேமெண்ட் போடணும். இப்ப பேமெண்ட் போடணுமே, கையில பேமெண்ட் இல்லையே, நாமளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை ஒரு காரணமா வச்சு பேமெண்ட் இன்னும் வந்து டிலே பண்றதுக்குள்ளான ஒரு காய் நகத்துல கூட வந்து பாக்கலாங்களா? இருக்கலாங்க, உறுதியா இருக்கலாங்க. ரீசன் என்ன அப்படின்னாங்க, இவங்க எல்லாம் தான் 60 லட்சம் பேர் வந்து நிறுவனத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நாங்க முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம், 2 லட்சம் பேர் தான் இந்த பிஎம் பிளான்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 5 லட்சம் பேர் 360 ரூபா அந்த பிஎம் பிளான் 360 ரூபா கட்டுறவங்க. ஆனா இந்த பெரிய தொகை நான் எடுத்துக்காட்டுக்கு 30,000, 60,000, 1,21,000 ரூபாய் கட்டினவங்க 2 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 2 லட்சம் பேர்த்துக்கு சராசரியா நாங்க சொல்றது 2 லட்சம் பேருக்கு சராசரியா வெறும் 10,000. நாங்க சொல்றது வெறும் 10,000. ஏன்னா இப்ப சிஎம் பிளான்கே வந்து 14,000 ரூபாய் கொடுக்குறாங்க மாசத்துக்கு. அதுலயும் ஆட்கள் சேர்த்து விட்டு அவங்களுக்கு அந்த போனஸ் எல்லாம் வருதுன்னா 50,000 மட்டும் வாங்குறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு அந்த 14,000த்துலயும் குறைவா 10,000 மட்டும் எடுத்துக்கிறோம். ஒருத்தருக்கு 10,000 போட்டா கூட இந்த நிறுவனத்துக்கு ஒரு மாசத்துக்கு 200 கோடி தேவைங்க. எவ்வளவுங்க? 200 கோடி. ஓகேங்களா? இப்போ போன டைமே உங்ககிட்ட காசு இல்லாதனாலதான் இந்த பித்தலாட்டம் எல்லாம் பண்ணுதுங்க. என்னது, இந்த மாதிரி வந்து நாங்க வந்து 10,000 கீழே இருக்கவங்களுக்கு போட்டு வரோம், மித்தவங்களுக்கு அந்த கேஒய்சி அப்டேட் பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் போதும். ஆனா கேஒய்சிக்கு வந்து இவ்வளவு நாள் இருக்கு. எலெக்ஷன் நார்ம்ஸுக்கு நிறுவனம் பே அவுட், இவங்க வந்து நியாயமா பே அவுட் தான் போடுறாங்க. அதாவது ஒரு சம்பளமோ சேலரியோ இவங்க சம்பாரிச்சதான் போட்டதா சொல்றாங்க. அப்படின்னா எந்த எலெக்ஷன் நார்ம்ஸுமே நீங்க ஸ்டாப் பண்ணணும்ட்டு கிடையாதுங்க. ஆனா எலெக்ஷனை ஒரு இதா காமிச்சு ஜூன் 4 மட்டும் வச்சிருக்காங்க. இப்ப இந்த 4 மாசத்துக்கு சேர்த்தா நாங்க சொல்றது வெறும் 10,000 நாங்க எடுத்தா கூட 200 கோடி. அப்ப 4 மாசத்துக்கு 800 கோடி தேவைங்க. 800 கோடி தேவை. இது வரைக்கும் பேமெண்ட் நிறுத்தி வச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய நாள் வரைக்கும் பார்த்தோம்னா 800 கோடி தேவை. 800 கோடி. அது வந்து நாங்க வெறும் 10,000 ரூபாய்க்கு 30,000 வாங்குறாங்க, 39,000 வாங்குறவங்க, 50,000 வாங்க, இதெல்லாம் கணக்கு போட்டா குறைஞ்சபட்சம் 1000 கோடி வேணும். 1000 கோடிக்கு இவங்க கிட்ட வந்து அந்த காசு கிடையவே கிடையாதுங்க. அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ், என்னென்ன இந்த ஹப் ஓப்பனிங் என்ன சம்பந்தங்க? ஹப்புக்கும் என்னமோ ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு 10,000 கோடி விக்கிற மாதிரி இவங்க வந்து ஹப் எல்லாம் ஓப்பன். ஹப்புக்கு இதெல்லாம் இன்னும் இல்ல, இவங்களை குவைட்டா வைக்கிறதுக்கு, மக்களை வந்து குவைட்டா வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தவிர்த்து அவங்க நிறுவனத்துக்கிட்ட உறுதியா பணம் கிடையாது. அதே மாதிரி இவங்க 60 லட்சம் பேர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 60 லட்சம் பேருன்னா நான் வந்து ஒரு 30 லட்சம்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அவனுக்கு புரியல பாதி தான் சொல்றான், இல்ல நான் 15 லட்சம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கால்வாசி தான் சொல்றான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 60 லட்சம் சொல்லும் போது நாங்க வெறும் 2 லட்சம் பேர் சொல்றோம். எவ்வளவு பெரிய முறைன்னு யோசிச்சு பாருங்க. 60 lakh மெம்பர்ஸ், 60 லட்சம் பேர்னு சொல்லும் போது நாங்க ஸ்ட்ராங்கா 2 லட்சம் பேர் தான். நாங்க ஒரு நாள் கூட நாங்க மாறி வரல, 2 லட்சம் பேர் தான் அப்படின்னு சொல்றோம். ஒரு நல்ல நிறுவனமா இருந்துச்சுன்னா இவங்க மக்கள் கிட்ட என்னென்ன எடுத்து காமிக்கணும், எடுத்து இல்லைங்க இது அசோக் சொல்றது இது போய் பிஎம் பிளான் இத்தனை பேர் இருக்கிறாங்க, இது இத்தனை பேர் இருக்கிறாங்க, இது கொடுத்து போயிடலாம். எவ்வளவு நாள் ஆக போகுதுங்க? 5 நிமிஷம் தான் ஆக போகுதுங்க. ஆனா அது கொடுக்காம இவ்வளவு நாள் ஏன் இது பிடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கட்டுக்கதைகள். நாங்க தெளிவா சொல்றோம் பாருங்க. நாங்க ஏன் எல்லாம் இப்ப நிறைய பேர் இதுக்கு எதிராக போராடினவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, 17,000 கோடி மொரிஷியஸ்ல காசு பதுக்கி வச்சிருக்காங்க. நாங்களா அது அந்த மாதிரி எதுவுமே நாங்க சொல்லக்கூடாது. ஸ்டார்டிங்ல இருந்து 2,000 கோடின்னு தான் சொல்றோம். 2,000 கோடி மோசடி இவங்க வந்து காசு வாங்கி இருக்கிறாங்கிறத சொல்றோம். 3,000 கோடி தடுத்து இருக்கோங்கிறோம். அந்த தடுக்கிறது எப்படி நாங்க சொல்றோம்னா, பிஎம் பிளான்ல 5 to 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இதுல பாதி 3 லட்சம் பேர் வந்து இவங்கதான் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். இவங்கதான் 27,000 ரூபாயில 30,000க்கோ இல்ல 60,000க்கோ 1,26,000 ரூபாய்க்கோ 21,000 ரூபாய்க்கோ மாற போறவங்க. இவங்க பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க இந்த நிறுவனத்துக்கு.
அந்த பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ்ல 7 லட்சம் 5 ல இருந்து 7 லட்சம் பேர் இருக்கிறதுல பாதி வந்தா கூட இந்த நிறுவனத்துக்கு 3000 கோடி வரும். அததான் நாங்க தடுத்திருக்கோங்கிறோம். புரியுதுங்களா? நாங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஆதாரங்களுடன் சொல்றோம். நாங்க வந்து கட்டுக்கதைகள் எதுவுமே கிடையாது. நாங்க முதல்ல சொன்ன இந்த மோசடி, இந்த ப்ராடக்ட் இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி இவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தோட பாட்டிலே எடுத்து காமிச்சோம். இதை உற்பத்தி செய்யறது சிஏ ரவின்னு சொன்னோம். அந்த சிஏ ரவி வந்து இருக்கிற அமைப்பு பிஎஸ்எஸ் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னோம். அந்த அவார்டு எல்லாம் கொடுத்ததை பத்தி எல்லாம் பேசினாங்க. இந்த பிஎஸ்எஸ்ங்கிறது ஒரு ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு அமைப்பு, இதை இவங்களே கொடுத்துட்டாங்க. நாங்க ப்ரூவ் பண்ணோம் பிஎஸ்எஸ்க்கும் அவருக்கும் தொடர்பு இல்ல, சான்சலர் போஸ்ட்லயே அவர் இல்ல அப்படின்னு நாங்க ப்ரூவ் பண்ணோம். இப்போ பிஎஸ்எஸ் அமைப்பு நீங்க அந்த அவங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு வாங்கின கௌரவ டாக்டர் பட்டங்க எல்லாம் போலின்னு ப்ரூவ் பண்ணோம். அது போலீஸ் அது விசாரிக்கும் போது பார்த்தா அடிஷனலா போலீஸ் ஒண்ணு கண்டுபிடிச்சது, இவர் வாங்கின பிஎஸ்டி விசாரிச்சுட்டு வாங்கின பிஎஸ்டியே போலீஸ் விஜயராகவன். நாங்க சொன்னது இது நாள் வரைக்கும், அதாவது நாங்க என்ன பாமக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கூட தவறு கிடையாது. அத்தனையுமே ஆதாரங்களோட. எங்கள்கிட்ட போலீஸ் கேட்டப்போ எங்களை சம்ம நினைச்சு கூப்பிட்டப்போ 60 பக்கத்துக்கு ஆவணங்கள் மட்டும் கொடுத்திருக்கோம், ஆதாரங்கள். அதாவது ஒரு பக்கத்துக்கு ஒரு ஆதாரம் இல்லை, ஒரு பக்கத்துக்கே 3 ஆதாரங்கள் இருக்கும். அதோட என்னென்ன ஏதுன்னு எல்லா டேட்டாவோட, இவங்க எங்க பொருள் வாங்குறாங்க, எந்த கம்பெனி ஏது, அந்த கம்பெனியோட ஜிஎஸ் எல்லா டேட்டாவும் எடுத்து அவ்வளவு 60 பக்கம் புக்லெட் கொடுத்திருக்கோம். ஆதாரங்கள் இல்லாம பேச கிடையாது. எந்த விஷயத்துக்குமே நாங்க சொன்ன கருத்துக்கு நாங்க அப்படியே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கோம். அது அடுத்தடுத்து வழக்காகுது. அப்புறம் இன்னொன்னு ஒரு முட்டாள்தனமா மக்கள் வந்து புரிஞ்சுக்காம, அதாவது மக்கள் சென்ஸ்னா பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கம்பெனி பத்தி. இதுல காசு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அசோக் புகார் கொடுத்து ஏன் புகார்ல வந்து நடவடிக்கை, அதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்ட்டு. அவங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாங்க புகார் கொடுத்தோம், ஆனா அதை விசாரிச்சுக்கிட்டு போலீஸ் வந்து அவங்களா சுவமோட்டோவா, அதாவது தனிச்சையா போலீஸே திருப்பி ஒரு எஸ்ஐ வச்சு அவங்க ஒரு புகார் கொடுத்து போலீஸே வந்து இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆஸ் பர் டாக்குமெண்ட் இதுக்கு புகார் கொடுத்ததும் போலீஸ், நடவடிக்கை எடுத்திருக்கிறதும் போலீஸ். என்ன திட்டுற ஆட்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளை திட்டிடுவாங்களா? இல்ல அரசாங்கம் வந்து இது இப்படி தப்பா ஒரு செயல் இறங்கிடுவாங்களா? இன்னொரு பியூட்டி இதுல என்ன அப்படின்னாங்க, இந்த வழக்குகள் எல்லாம் ஏதோ முடிஞ்சிருச்சு, டிசால்வ் ஆயிருச்சு, வெளியில வந்தோன்னு இந்த கேஸே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. சிசிபில இருந்து, அதாவது சிட்டி கிரைம் பிரான்ச்ல கேஸ் போட்டு அது வந்து பொருளாதார குற்றப்பிரிவு EOW மாத்தினாங்க. EOW என்ன பண்ணிருக்காங்க, பொருளாதார எக்கனாமிக் அஃபென்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது நாங்க நினைச்சதோடவும் பெரிய மோசடியா இருக்கு, இதோட பெரிய ஏஜென்சி, அதாவது சிபிஐ மாதிரி ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து பிபி கிட்ட வந்து ஒப்பீனியன் வாங்குறது, சிபிசிஐடிக்கு மாத்தலாமான்ட்டு இருக்கிறாங்களோ தவிர்த்து யாருமே இது மோசடி இல்லைன்னு சொல்ல கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த நிறுவனமும் அப்படி சப்போஸ் வந்து ஏதோ ஒண்ணுன்னா டிஃபமேஷன் சூட் போட்டுக்கலாம். டிஃபமேஷன் சூட் போடுறதுக்கு ஸ்டாண்ட் இல்ல. என்னன்னு போய் சொல்லுவாங்க, டிஃபமேஷன் நாங்க சொன்னது என்ன தவறுன்னு சொல்ல முடியுங்க? எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் வச்சிருக்கோம். நாங்க சொன்னதுக்கு ஆதாரங்கள்லாம் சும்மா நாங்களே ஏதோ எழுதிக்கிட்டு நாங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு இல்ல, எல்லாமே அரசு ஆவணங்கள். அல்லது அந்த இப்போ ஒரு நிறுவனத்தை பத்தி பேசுறாங்கன்னா, அதுல ஒரு யூனிவர்சிட்டி பேசுறாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில இருந்து ஆதாரங்கள். எடுத்துக்காட்டுக்கு இப்ப யூனிசெஃப் கிட்ட பேசுறாங்க, யூனிசெஃப் தான் இவங்களுக்கு அவார்டு கொடுத்ததுன்னு சொல்றாங்கன்னா, நாங்க யூனிசெஃப் கிட்ட இருந்தே வந்து லெட்டர் வாங்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து என்ன கம்ப்ளீட் ஆதாரங்கள், இதுல ஏமாத்தவே முடியாத அளவுக்கு, அதாவது இதுல வந்து ஃபேக்கா சப்மிட் பண்ணாத அளவுக்கு ஆதாரம் எடுத்து 60 பக்க ஆவணங்கள் கொண்டு போய் கொடுத்திருக்கோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் சார். இப்ப நம்ம அந்த விஜயராகவன் வந்து பாத்தீங்கன்னா, அவருதான் முதல்ல வந்து இந்த நிறுவனத்தினுடைய ஒரு முதலாளியா, ஒரு எம்டியா இருந்தாரு. அதாவது நான் வந்து அவரை V3 நடத்திட்டு இருந்தாரு. இது வந்து சத்யானந்த் சொல்றாரு, V3 ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து அது சில அளவு சரியா போல, அப்புறம் நானும் சில இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உருவாக்கி நான் MyV3 அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனத்தை துவங்கலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற இந்த அனுபவத்தை வந்து என்னோட கலந்து நம்ம 2 பேருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருதான் வந்து முன்னிறுத்தி நான் வந்து செயல்பட்டு இருந்தேன். அப்புறம் அவர் கட்சி துவங்கினதுக்கு அப்புறம் அவர் முழுக்க MyV3 வெளியே போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் தான் அதோடைய முழு ஒரு எம்டியா செயல்படுவேன்னு சொல்லிட்டு சத்யானந்தம் வந்து அவர் ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு.
அதுக்கப்புறம் தான் இந்த விஜயராகவன் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு அன்பா இருந்த அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நிறைய வீடியோ எல்லாரையும் திட்டி போட்டுட்டு இருந்தாரு. யூடியூப்காரங்க எல்லாத்தையும் திட்டி போட்டுட்டு இருந்தாரு. என்ன நடந்தது எங்களுக்கு சரியா தெரியல. உள்ள போனாரு, அப்புறம் உள்ள போய் ஜாமீன்ல வரத்துக்குள்ளேயே அன்பா இருந்தாங்கிற சேனல் எல்லா வீடியோவும் டெலிட் ஆயிடுச்சு. இப்ப அந்த சேனல்ல இப்போ ஃபுல்லா வந்து காணோம். இதுல என்னென்ன விஷயம்னாங்க, முதல் வந்து நாங்க திரும்ப திரும்ப சொல்றது சத்யானந்த் இல்ல, இதோட மெயின் ஹெட் வந்து விஜயராகவன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி விஜயராகவன் அவரோட வீடியோஸ்ல சொல்லியிருந்தது, ஆமா நாங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க தான் கண்டுபிடிச்சு வெளியே போடுறோம், இதுக்கு முன்னாடி போகரு, இதுக்கு முன்னாடி V3 இந்த மாதிரி எல்லாம் நடத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதுல அதாவது அவரோட 10 வருஷ வரலாறு நாங்க எடுத்து போட்டிருந்தோம். 10-15 வருஷ வரலாறு எடுத்து நாங்க போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அது அவர் ஒத்துக்கிட்டாரு. என்னன்னு சொல்றாரு, லாஸ்ன்னு சொன்னாரு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தொழில் அத்தனையும் லாஸ்ங்கிறாரு. அடுத்து மைவி3 ஆட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாரு. அப்போ இது நான் மட்டும் செஞ்ச தொழில லாபமே இல்ல. அதே மாதிரி அவர் இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கட்டணுங்க. நம்ம ஆனுவல் ரிட்டர்ன் காமிக்கணும், நான் இதுல இருந்து இவ்வளவு சம்பாதிச்சுட்டு, அது எல்லாமே நெல் எதுவுமே கட்டவே இல்லை. ஓகேங்களா, ஆனுவல் ரிட்டர்ன்ஸே கட்டல. அப்போ இப்போ வந்து இல்ல, அது வந்து நெல்ல காமிச்சிருக்காரு. அப்போ இவரு லாஸ்ட் ஒரு வீடியோல பேசியிருக்காரு. அப்போ 2023 மட்டும் மதுரையை சுத்தி 100 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காரு. எங்க இருந்து வந்துச்சு பணம், எங்க இருந்து வந்துச்சு? ஓகேங்களா, இவர்கிட்ட சொத்தே இல்ல, மைவிக்கு சம்பந்தமே இல்ல. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் எனக்கு 1 கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய விஷயம். 100 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காரு. 100 கோடிக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஈஸி எந்த நாள்ல இவங்க வந்து கரையம் பண்ணிருக்காங்கன்னு ஈஸியில எல்லாமே தெரிஞ்சோம். அதெல்லாம் எடுத்து அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னா இந்த காசு எங்க வந்துச்சு? இதுக்குதான் நாங்க சொல்றோம் இவருதான் ஹெட் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எந்த கம்பெனிக்குமே ஆனுவல் ரிட்டர்ன் கட்டாதனால இந்த 10 நம்பர் வந்து கேன்சல் பண்ணப்படுதில்லை. இவருக்கும் இவர் வைஃபுக்கும். இந்த டைரக்டர் இவர் இனிமேல் ஆக முடியாது எந்த கம்பெனிக்கும். அந்த ரீசன்னாலதான் இவர் வந்து இவருக்கு நம்பிக்கையான ஒரு ஆளு சத்யானந்த கொண்டு வர. சத்யானங்கிறது வந்து ஒரு பப்பட்டு தான். அவரு வந்து ஒரு பினாமி. அவருடைய அவர் என்ன சொல்றாரோ அவர் வந்து எழுதி கொடுத்தது வெளியே பேசுற மாதிரி அவர் எழுதி கொடுப்பாரு, ஸ்கிரிப்ட் வந்து படிச்சுட்டு போவாரு. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இது வந்து இப்ப கேஸ் இது நாள் வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து கேட்டுக்கிற இடத்துலதான் இருந்தாங்க. யாரும் வந்து இவரை எழுத்து கேள்வி கேட்கலைங்க. இப்பதான் முதல் முறை நாங்க எழுத்து கேள்வி கேட்டோம்னா அந்த வீடியோ எல்லாம் போட்டு அதை இதையும் பேசிட்டு இருந்தாரு. ஏதோ நம்மளோட கவர்மெண்ட் இதையவே வந்து முறைச்சு பாக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து வீடியோ போட்டு இதெல்லாம் பண்ணாரு. அப்புறம் இப்போ உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தது, இது ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தோம்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து நடக்காது, ஆதாரங்களோட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து இதாயிட்டாரு. சத்யானந்த் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் அவரே அவரை நம்புறாரோ இல்ல அவங்க அட்வொகேட் என்ன சஜஸ்ட் பண்றாங்க எனக்கு என்னன்னு தெரியலைங்க. அவர் இன்னும் நம்புறாரோ இந்த நிறுவனம் வந்து நல்ல நிறுவனம் இல்ல, எங்கேயுமே இவரு கிடைக்காத இந்த பணம். சோ இது இவர் வந்து சுகபோகமான ஒரு லைஃப் V3ல நாங்க கேள்விப்பட்ட மட்டும் V3 இவர் வந்து விஜயராகவன் கிட்ட ஜாயின் பண்ற வரைக்கும் இவர் சொல்றாரு, நீங்க பூர்வீகமே எனக்கு பல கோடி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் மாமனாரும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நாங்க அப்புறம் அப்படி அது திரும்ப இன்னொரு காசு சொன்னாருன்னா நாங்க அதோட பத்திரங்களே எடுத்து போடுறோம். இல்ல அதை எடுத்து போடுறோம், எங்களுக்கு எங்கெங்க இடம் இருக்குன்னு தெரியுங்க, அதை எடுத்து போடுறதுக்கு நாங்க தயார். இவரு இதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தாரு, என்ன கடன்ல இருந்தாரு. ஸ்பெசிபிக்கா இந்த வார்த்தை சொல்றேன், கடன்ல இருந்தாரு. எந்த அளவுக்கு விசாரிச்சுக்கணும்னு உங்களுக்கு புரியும். என்ன கடன்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப எங்க வீடு வாங்கியிருக்காரு, என்ன ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு கூட எங்களுக்கு தெரியும். ஓகேங்களாங்க, யாரு வீட்டு பக்கத்துல அங்க என்ன செலிபிரிட்டி இருக்காங்க, யாரு வீட்டு பக்கத்துல வாங்கியிருக்காங்கிறதெல்லாம் நாங்க எடுத்து போடுவோம். எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, எந்த வருஷம் வாங்கியிருக்காங்கன்னு எடுத்து போடுறதுக்கு தயார். அது இவர் வந்து இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம இந்த கம்பெனியை வந்து நிலைநிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதுல பேஸ் அடிமட்டமே இது வந்து தவறு. இது வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, அது இவங்க மக்களை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். முதல்ல என்ன சொன்னாங்க, விளம்பரம் பார்த்தா பணம், விளம்பரங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுல இருந்து ஒரு காசு, பொருள் நாங்க வந்து ஹோல்சேலுக்கு வாங்கி ரீட்டைலுக்கு விற்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. முதல்ல இதுக்கு அப்படியே மாத்தி என்ன சொல்றாங்க, நாங்க வந்து பொருள் தான் வாங்குறோம்ட்டு இந்த இதுல காசு சம்பாதிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்ல வைக்கிறாங்க. போட்டோம். ஆனா கோர்ட் இதை ஏத்துக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குங்க. கோர்ட் இதை ஏத்துக்காது. நம்ம சட்டம் வந்து
ஒரு கேஸ்ல இடி வந்து தெள்ள தெளிவா பிரஸ் ரிலீஸே பண்ணிருக்குங்க. அதெல்லாம் கூட நாங்க இது ப்ரூஃப்ல இது பண்ணிருக்கோம். அதாவது அதுல பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 100 ரூபாய்க்கு விற்பாங்க. சந்தை மதிப்புல இருக்கிறதோட 40% வாங்கி 100% வித்து 60% லாபத்தை அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கே ஈடி வந்து இது தப்பு, நீங்க வந்து டைரக்ட் செல்லிங்ல இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கம்பெனி இழுத்து சொத்தெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னா 2% வாங்கி 100% விற்கிறாங்க. எப்படி கோர்ட் ஏத்துக்குங்க? வாய்ப்பே கிடையாதுங்க. சோ ஃபண்டமெண்டலா பேசிக்காவே இந்த நிறுவனம் தவறு. ரெண்டாவது எனக்கு எல்லா கேள்வியும் வர்றது வந்து என்ன அப்படின்னா, எங்களுக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும், இவங்க போய் இந்த பிரச்சனையை கேட்க மாட்டாங்களா அந்த பிரச்சனையை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. போன வருஷம் மட்டும் நாங்க 6 மோசடிகளை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். போன வருஷம் மட்டும் 6 மோசடிகள். உங்களுக்கு எல்லாம் ஃபேமஸா வேணும்னா மாடர்ன் மாமி ஸ்கேம்ன்ட்டு நீங்க போய் Facebookல அடிச்சாங்கன்னா அது நாங்க வெளிக்கொண்டு வந்த மோசடி தான். அதுல விக்டிம்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து என்னை வந்து தெய்வமா பாக்குறாங்க. எனக்கு இல்லதான் உங்களாலதான் காப்பாற்றப்பட்டோம், உங்களுக்கு தெய்வமா பாக்குறேன் அப்படி சொன்னாலும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். எனக்கு கண்டபடி திட்டினாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். எங்களோட நோக்கம் 25 வருஷம் ஆச்சு இந்த டான்பெட் கேஸ் இது சட்டம் வந்து, அதாவது இந்த மோசடிக்கு எதிரான சட்டம் தான் டான்பெட். டான்பெட் வந்து 25 வருஷம் ஆச்சு. ஆனா ஒரே ஒரு முறை கூட நடந்துட்டு இருக்க நியூஸ் எடுக்கப்படல. ஒரு மோசடியில மோசடி நடந்ததுக்கு அப்புறம் போடுவாங்க. ஆமாங்க. அப்ப நாங்க யோசிச்சோம், ஒரு மோசடியாச்சு நடக்கும் போதே நம்ம தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கறது எங்களோட நோக்கம். அதுல பல மோசடிகள் இருக்கும்போது எங்க ஊர்ல தலைமையா ரொம்ப ஹையஸ்ட் இதுல இருக்கிறது வந்து மைவே தெரியாச்சு ஆரம்பிச்சது. அதுல ஹையஸ்டா வந்து மைவே தெரியாச்சு. அதனால நாங்க எடுத்தோம். எங்களுக்கு சத்யானந்தோ விஜயராகவனோ அப்படிங்கறதெல்லாம் இல்ல. எங்களுக்கு ஒரு மோசடிய ஒரு பெரிய, அதாவது 1000 கோடிக்கு மேல இருக்கிற மோசடியில ஏதாவது ஒரு மோசடி எடுத்து நடந்துட்டு இருக்கும் போது தடுக்கணுங்கும் போது இது வந்துச்சு. இது கோமாளித்தனம். ஏன் இந்த வழக்கு எடுத்தீங்க, அதை பார்க்க மாட்டீங்களா? நான் இப்ப விட்டுட்டு கியூநெட்டுக்கு போறேன். கியூநெட் போனோம்னா அவன் சொல்றான், நீங்க ஏன் கியூநெட் பாக்க வரீங்க, நீங்க ஹெச்பிக்கு போங்க அப்படின்னா ஹெச்பிக்கு போறேன். ஹெச்பி சொல்றான், இதை ஏன் நீங்க பாக்குறீங்க, அவனை பார்க்க மாட்டீங்களா? அது யாரு இன்னொரு ஒரு மோசடி காமிச்சு அதை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னா நான் அது போட முடியாது. அப்படின்னா போயிட்டே இருக்கும். அது தீர்வே இல்லை. இது நாங்க ஒரு வழக்கு எடுத்திருக்கோம். இதை முடிச்சுட்டு தான் அடுத்த இதுக்கு போவோம். அப்புறம் ட்ரீம் 11 பெரிய பெரிய மோசடிகள் எல்லாம் கேக்குறாங்க. இதை பத்தி எல்லாம் நீங்க வந்து பார்க்க மாட்டீங்களா? நான் என்னோட மாவட்டத்துல மாவட்ட செயலாளர், நான் ஒரு அரசியல்னா மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதையும் ஒரு பிரிட்ஜா இருக்கணும். நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல மோசடி, எங்க ஊர்ல என்ன பிரச்சனை கண்டிப்பா கேட்பேன். இந்த பிரச்சனை இல்லைங்க, எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல அறிக்கை எங்க கிட்ட இருந்தா வரும். இது நீங்க பத்திரிகையாளர் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அந்த மாதிரி இப்ப வந்துங்க சார், நமக்கு வந்து ஒரு பிசினஸ் பீப்புள் பிசினஸ் பண்றாங்க, ஒரு ஜிஎஸ்டி எடுத்து அவங்க வந்து ஒரு ஜிஎஸ்டி வந்து மந்த்லி ஃபைல் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து உள்ள வந்துச்சுன்னாவே ஆடிட்டர் போட்டு கூடன்னு குறையிறாரு. இதுக்கு என்ன ரீசனுக்காக வாங்க, நீங்க வந்து அதுக்கு 18% ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் ரீசன் சொல்லணும். அது ரீசன் அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் காமிக்கணும், அதுக்கு பில் சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து அதுல வந்து எக்ஸ்பென்சிவ்ல போவோம். அப்புறம் தான் நீங்க வந்து இது ஒரு இன்புட் எடுக்கிற மாதிரி இருந்தா இன்புட் எடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு அவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கு இந்த ஜிஎஸ்டி ஹேண்டில் பண்றது. இவங்க சர்வசாதாரணமா இப்ப பாத்தீங்கன்னா 1000 கோடி அளவுக்கு வந்து 2000 கோடி அளவுக்கு சர்வசாதாரணமா அவங்க வந்து ஒரு ஸ்கேம் ஈடு பண்றாங்க. இத்தனைக்கு எல்லா பணத்தையும் யார்ட்டையும் அவங்க வந்து பெரும்பாலும் வந்து ப்ரோம் மெம்பர் மாதிரியான கேட்டகரி பணத்தை அவங்க கையில வாங்குறது இல்ல. இந்த ஸ்டோருக்கு போய் மைவி3டி ஸ்டோருக்கு போய் இந்த பேசிக் மெம்பர் வராங்க பாத்தீங்களா, அதை மட்டும்தான் அவங்க வந்து கேஷ் வந்து லிக்விட் கேஷா வந்து டிரான்சாக்சன் பண்றாங்க. ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் தான் டிரான்சாக்சன் பண்றாங்க. இது எப்படி இவங்கனால இவ்வளவு ரூபாய்? இதுல நிறைய இடங்கள்ல கேஷாவும் வாங்கப்பட்டதுங்க, மூட்டையா. இது நான் சொன்னேன் அப்படின்னா இத வந்து இந்த ஆடியோவை விஜயராகவனோ அல்லது சத்யானந்தோ சொன்னாங்கன்னா நாங்க எந்த அளவுக்கு டீட்டெயில் எடுத்து வச்சிருக்கோம்னு தெரியும். ஹெல்மெட்டை மாத்திட்டு டிவிஎஸ் 50ல முன்னாடி வந்து ஒரு பேக்குக்குள்ள வச்சு அதுக்கு மேல துண்டை விரிச்சு எடுத்துட்டு போறாங்க. சரிங்களா? இப்ப நான் இந்த அளவுக்கு டீட்டெயில்டா சொல்றேங்க. ஹெல்மெட் மாட்டிட்டு இப்படி வந்து எடுத்துட்டு போறாங்க. அதாவது வாரம் பல கோடிகளை இப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஒண்ணு அன்அக்கௌண்டடா நிறைய வாங்கியிருக்காங்க. இன்னொரு 2வது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜிஎஸ்டி எடுத்து அதுல வந்து நீங்க டிரான்சாக்சன் இவ்வளவு டிரான்சாக்சன் காமிச்சிருந்தீங்கன்னா எப்பவும் செபிக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதுக்கு பதிலாக பல ஜிஎஸ்டி
இவங்க இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா ஜிஎஸ்டிக்கு வந்து அந்த பேர் வைக்கும் போது கூட அதுக்கு கூட நேரம் இல்லாம வாயில என்ன வருது அப்ப வரும்போது பல்புன்னு வந்துச்சுன்னா பல்ப் மார்க்கெட் என்னென்ன பேரு. நீங்க அந்த அந்த இது படத்துல நீங்க பேர் என்னங்க பாகுபலியில அந்த அவன் எப்படி பேசும்போது என்னென்னமோ பேசுவாங்க. அவங்களோட வார்த்தைகள பேர் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு அர்த்தமெல்லாம் இல்ல. அந்த மாதிரி பேர் வச்சு அதுல வந்து இப்ப ஸ்பிளிட் பண்ணி காசு வந்து ஃபுல்லா ஸ்பிளிட் பண்ணும்போது அது அக்கௌண்ட்டுக்கு வந்து இவங்களுக்கு வரல. நம்ம வந்து புகார் கொடுத்து இந்த மாதிரி இவங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டில இது சேல்ஸ் டாக்ஸ்ல வந்து புகார் கொடுத்து சேல்ஸ் டாக்ஸ்ல கமிஷனர் வந்து சிஜிஎஸ்டிக்கு எங்களுக்கு இந்த இடத்துக்கு பெரிய மோசடி விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் பத்தாது சிஜிஎஸ்டிக்கு அவங்க எழுதியிருக்காங்க லெட்டர். அவங்க எழுதின லெட்டர் நம்ம கிட்ட இருக்குதுங்க. சோ நம்ம இது என்னமோ நமக்கு புரியாம ஏதோ இவங்க தொழில் வந்து ஏதோ தொழில் ரகசியத்தை புரியாம அப்படியெல்லாம் எல்லா சைடும் போய் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் வந்து பேர் வந்து பத்மாவதிங்க. மேடம் வந்து எழுதின லெட்டர்ல நம்ம கிட்ட இருக்குது. நாங்க எதுவுமே கற்பனையா எதுவுமே பண்ண கிடையாது. எந்த ஒரு அதிகாரியுமே இது மோசடி இல்லைன்னு சொல்ல கிடையாது. இது இவங்க இவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த காசை வச்சு இந்த ப்ராசஸ டிலே பண்றாங்களோ தவிர்த்து இது வந்து தப்பிக்க முடியாதுன்னு உங்களுக்கு புரியும். நம்ம நாட்டுல என்னன்னா செய்ய முடியும். அந்த காசை வச்சு நிறைய பேர்த்த விலைக்கு வாங்கி நேரத்தை கடத்துறாங்களோ தவிர்த்து இதுல இருந்து தப்பிக்க முடியாது. உறுதியாக இதுல இருந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பா சார். இப்போ ஒரே ஒரு இன்னொரு இறுதியான கேள்விங்க சார். இப்போ நமக்கு வந்து இவங்களுடைய சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது வந்து 2026க்குள்ள உலகின் நம்பர் 1 நிறுவனம் வரணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உலகின் நம்பர் 1 நிறுவனம்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து அவங்க அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு எங்கேயாவது போய் ஒரு யூடியூப்லயோ இல்ல மத்த எங்கேயாவது ஒரு வீடியோச்சாவது பாத்துருக்க வாய்ப்பு இருக்குங்களா? அதோட என்ன தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா? அதாவது சத்யானந்துக்கு தெரியுங்க பண்ண முடியாதுன்ட்டு. ஆனா இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பாமர மக்கள், தொழில்னா என்னன்னே தெரியாதவங்க. ஓகேங்களாங்க, ரொம்ப பாமர மக்கள். அவங்கள வந்து இது சொல்லும் போது அவங்கள நம்ப வைக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது அம்பானியோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களாங்க? 7 லட்சம் கோடி. 7 லட்சம் கோடி. ஓகேங்களாங்க. இவங்களுக்கு அது வந்து அவரே இன்னும் வந்து உலகத்துல நம்பர் 1 கம்பெனி. ஓகேங்களாங்க. இவங்க வந்து என்னன்னா இங்க இருந்துகிட்டு இது சொல்றாங்க, அதாவது உலகத்தின் நம்பர் 1 கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் வந்து சத்யானந்த் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை எவ்வளவு முட்டாளுன்னு நினைச்சிருக்கான் பாருங்க. புரியுதுங்களாங்க? எவ்வளவு பெரிய ஷார்ட் டேர்ம்னா ஒரு வருஷத்துக்குள்ள இன்னைக்கு 2024 இருக்கிறவங்க 24 5வது மாசம் நடந்தாச்சு. இந்த 1.5 வருஷத்துல நம்ம வந்து நம்பர் 1 கம்பெனின்னு சொல்றாங்க. 1.5 வருஷத்துல. அப்போ நீங்க சத்யானந்த தான் நீங்க வந்து யோசிக்கணும். சத்யானந்த் கீழே இருக்கிற மக்களை எவ்வளவு கூமுட்டை, இவன் வந்து முட்டாளுக பைத்தியக்காரனுங்கன்னு நினைச்சிருக்கான் பாருங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்ல முடியுதுன்னா எவ்வளவு பைத்தியக்காரன் நினைச்சிருக்கான் பாருங்க. அதாவது மக்களை வந்து இவங்க தத்திக என்ன சொன்னாலும் கேட்பானுங்க, பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. முழுக்க சத்யானந்த் வந்து இவங்க மக்களை எப்படி நினைச்சிருக்காருங்கிறதுதான் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியதுங்க. இந்த அறிவாளிகளும் இப்படி ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறான்னு தெரியாம இருக்காங்க. இந்த பாமர மக்களும் இப்படி ஒருத்தன் வந்து நம்ம வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு சுத்தமா புரியாம இருக்கிறாங்க. வந்து சாட் ரியாலிட்டிங்க, அதாவது உண்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, உண்மை சொல்லுவாங்க. ஆமா, இப்ப இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் உடைய நம்பர் 1 தொழில வரணும் அப்படின்னா கூட, அதாவது நீங்க ஒரு சிட்டியோட நம்பர் 1 தொழிலே வந்து மிகப்பெரிய தொழிலா இருக்குங்க. ஓகேங்களா? இவனால சிட்டிலேயே நம்பர் 1 வர முடியாதுங்க. அப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் இந்தியா, அப்புறம் வேர்ல்டு. இவன் வந்து உலகத்தின் நம்பர் 1னா எவ்வளோ கேவலமா நினைச்சிருக்கான்னு பாருங்க. அவன் மக்களை வந்து இவனுங்க வந்து பைத்தியானுங்க என்ன சொன்னாலும் கேட்பானுங்கன்னு நினைச்சிருக்காங்க. இது எப்படி மக்கள் வந்து இதை கூட்டுத்தனமா நம்புறாங்க அப்படிங்கறது ஒரு சைடு. ஆனா இன்னமும் தொடர்ந்து இது மாதிரியான ஸ்கேம் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ஒரு சைடு. ஏன்னா இவங்க எல்லாம் ஏமாந்தோட எங்களோட இன்டென்ஷனே இதுதான்.
ஒரு மோசடியாச்சு. இப்போ நீங்க என்னைக்கு வந்து மாறும்னா, இப்ப கொலை நடந்துட்டு இருக்கு, ஒரு ஊருக்குள்ள கொலை நடந்துட்டு இருக்குது. என்னைக்கு வந்து பயம் வரும்னா, ஒரு சட்டம் வந்து அந்த சட்டத்துல ஒருத்தன் வந்து தண்டிக்கப்பட்டாதான் அவனுக்கு வந்து பயம் வரும். நாங்க வந்து இப்ப எதிர்பார்க்கறதுதான். 25 வருஷம் இந்த சட்டம் வந்து 25 வருஷம் ஆச்சு. லட்சக்கணக்கான சரி, ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த மாதிரி மோசடி செஞ்சு கோடிக்கணக்கான பேரை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கான். 2 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வந்து ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம சட்டத்துல வந்து தடுக்கிறதுக்கு எவனும் முயற்சியும் செய்யறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. ஒரு முறை, ஒரே ஒரு முறையாச்சும் நம்ம வந்து தடுத்து நமக்கு வந்து இப்படி ஊருக்குள்ள மோசடின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்ட்டு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நம்ம ஊர்ல வந்து மோசடிகள் குறையும். அதுக்கான முயற்சிகள் தான் இருக்கும். இன்னைக்கே நான் இந்த 8வது மாசம், போன வருஷம் 8வது மாசம் நான் போராட ஆரம்பிக்கும் போது 100% பேர் எனக்கு எதிராக இருந்தாங்க. என்னைக்கு கேஸ் விழுந்துச்சோ பொதுமக்கள் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 60-70% வந்து இல்ல அசோக் சரியாதான் சொல்றான், கரெக்டான விஷயத்துக்கு போராடுறான்ட்டு வந்துருச்சுங்க. இந்த மிச்சம் மீதி இருக்கிறது 75% மாறி வச்சுங்க. பொதுமக்கள் புரிஞ்சுட்டாங்க. 10-15% வந்து இந்த மக்கள் வந்து இன்னும் புரியாத மக்கள் வந்து நம்மளை தவறா நினைச்சிருக்காங்க. அது எங்களுக்கு வருத்தமே கிடையாது, வருத்தமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ கவர்மெண்ட் வந்து இவங்க மோசடின்னு சொல்லி அறிவிக்க போறாங்க. அப்ப வந்து அசோக் இவன் 8 மாசம் போராடி இருக்கான், இதை தடுத்து நிறுத்தி இருக்கான்னு தெரியும் போது அந்த 100% மக்களும் எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. நான் உறுதியா நம்புறேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். இன்ன வரைக்கும் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட இந்த பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. ஒரு வாய்ப்புல உங்களோட முயற்சிகள் வந்து பாராட்டணும். நீங்க வந்து நாங்க சொல்றது நாங்க இங்க இருந்து சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது உங்க மாதிரி ஆட்கள் தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நேரம் இருக்கு எங்கிட்ட கேள்விகள் கேட்டு போடுறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் நீங்க வளர வேணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். இன்னொரு வாய்ப்புல நம்ம வாய்ப்பு இருக்கும்போது நேரா சந்திச்சு இதை பத்தி இன்டராக்ட் பண்ணுவோம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.